கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த வடிவேல் ராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம் பிள்ளைகளுடைய படிப்பு, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம். குறிப்பாக மகள் 12வது வகுப்பு படிக்கிறாங்க. கர்த்தர் நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கணும். இணைந்து ஜெபிப்போமா? தகப்பான வடிவேல் ராஜ் அன்பு சகோதரருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய படிப்பு ஆண்டவரே மிக மிக முக்கியமான காரியம். நன்றாய் படிக்கணும். யாக்கோப்பு 1:5 சம்பூர்ணமான ஞானத்தை தந்துடுங்க, விசேஷித்த ஞானத்தை தந்துடுங்க. படிக்கிற பாடங்கள் மனதில் தங்கட்டும், நல்ல மதிப்பெண்ணை கற்றுக் கொடுத்துருங்க. குறிப்பாக விசேஷமாக 12th எழுதுகிற உடைய அன்பு மகளை ஆசீர்வதிச்சுருங்க. இவங்க நினைக்கிறதுக்கு மேலாம் நல்ல மதிப்பெண்ணை கொடுங்க. நீங்கள் இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, தேவனை நம்புகிறவன் செழிப்பான். எளிய முறையில் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை நம்பினா நீங்கள் செழிப்பீங்க. நீங்கள் கர்த்தரை நம்பலைன்னா, நீங்கள் உங்கள் சுய ஞானத்தை நம்பினீங்கன்னா, சுய பலத்தை நம்பினீங்கன்னா, கர்த்தருடைய செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பா. ஒரு அநேக லாரி வச்சிருக்கிற ஒரு முதலாளியை சந்திப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தான். அவருடைய வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் எனக்கு கூட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற பெரிய மைதானம் முழுவதிலும் பல பல லாரிகள் நின்றது. அத்தனை லாரிகளிலும் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25. அப்போ நான் கேட்டேன், இந்த வசனத்தை இந்த லாரியில் போடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் கடைசியை பார்த்தா அவங்க வீட்டு மேலேயும் பெரிய லெட்டர், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இப்போ அவர் சொன்னார், பிரதர், நான் சாதாரண ஒரு மனிதன், படிப்பு கிடையாது, ஞானம் கிடையாது. ஒரு லாரியில் நான் கிளீனராக ஓடிட்டு இருந்தேன். அந்த லாரியில் கிளீனராக ஓடிட்டுருக்க சிலையே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அந்த முதலாளி அவர் பயங்கரமாக குடிக்க ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு வர்ற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்க்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அந்த முதலாளி தன் லாரியை விற்க போகிறாரு. அப்போ நான் கேட்டேன், முதலாளி, நீங்கள் லாரியை விற்கிறதா இருந்தால் எனக்கு தாங்கன்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, உனக்குன்னா நீ என்ன பணம் தெரியும் அதை தந்தால் போதும். சொற்ப விலைக்கு அந்த லாரியை தந்தாங்க. கர்த்தர் என்னை செழிக்க பண்ணினார். என் சுய ஞானத்தை நான் நம்பலை, என் சுய திறமையை நான் நம்பலை, என் சுய பலனையும் நான் நம்பலை. முழுக்க கர்த்தரை நம்பி அந்த லாரியை நான் ஓட்ட ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். நிறைய ஆர்டர் கிடைக்க ஆரம்பித்தது. அதே போல் சில பழைய வண்டிகளையே வாங்கிட்டு இருந்தேன். அந்த வண்டிகளெல்லாம் லோன் எல்லாம் அடைக்க வாங்குவேன், லோன் எல்லாம் அடைபட்டுரும். அதற்கு பிறகு ஒரு காலத்துக்கு பிறகு எல்லா புது வண்டிகளை வாங்க கர்த்தர் செய்தார். கர்த்தர் வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், டிரைவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும், அதை எப்படி கணக்கு பண்ணணும், டீசலை எப்படி கணக்கு பண்ணுறது, கிலோமீட்டர் எப்படி கணக்கு பண்ணுறது, டிரைவரை எப்படி டீல் பண்ணணும், அவ்வளவு ஞானத்தை கற்றுக் கொடுத்தா. படிக்கலை,
நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவர் என்னை செழிக்க பண்ணினான். அவர் வாட சொன்னார், எரேமியா 17:7-8 கர்த்தரை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியம், கர்த்தரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீட்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் கனி கொடுப்பான். புயல் வீசினாலும் மழை பெய்யாவிட்டாலும் எல்லா காலத்திலும் அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். இந்த வேர்டெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரை நம்பினேன், கர்த்தர் என்னை செழிக்க பண்ணினான். என் நம்பிக்கை என் தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி இதுவரைக்கும் நீங்கள் மனுஷனை நம்பியிருந்தா, சங்கீதம் 118:8 வேதத்தினுடைய மைய வசனம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம். மனுஷன் நம்பினீங்கன்னா மறந்துடுங்க, விட்டுருங்க, அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஏசாயா 2:22 நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், அதை விட்டுருங்க, கர்த்தரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையை ஏசாயா 58:11 நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். உங்கள் கையை நீங்கள் நம்பாதீங்க, உங்கள் சுய ஞானத்தை நம்பாதீங்க, உங்களுடைய பணத்தை நம்பாதீங்க, உங்களுடைய உறவுகளை நம்பாதீங்க, உங்கள் நட்புகளை நம்பாதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. சங்கீதம் 31:1, சங்கீதம் 25:2 இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போகுவது இல்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் செழிக்க பண்ணுவார், மாற்றமே இல்லை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் இவர்களையும் இவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.